2015 டாக்டர் வந்து எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இட்ஸ் now 10 years. If you have seen my pictures before that, it was pretty bad. இப்போ வந்து அப்படியே முடியெல்லாம் வளர்ந்து நான் அப்படிலாம் இல்லாட்டியும் 2015 நான் பண்ண ப்ரொசீஜர் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம எப்படி பப்ளிக்கில் பேசுகிறோம். யாரை கேட்டாலும் நம்ம சொல்ல நீங்கள் பண்ணிருக்கீங்களா? ஆமாம் பண்ணிருக்கேன். தமிரால் டாக்டர் ஜெயந்தி கிட்ட பண்ணிருக்கேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து புதுசாக நம்ம உடம்புலையே இல்லாத முடியை புதுசாக வளர்க்குறது கிடையாது. அது உங்களுக்கும் தெரியும். கரெக்ட். இட் இஸ் ஒன்லி ரீடிஸ்ட்ரிபியூஷன். உங்கள் உடம்புல எங்கேயோ இருக்கிற முடியை நம்ம வந்து போன இடத்துக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வருது. முடியாதுன்னு போகிற வரைக்கும் அந்த முடியை எடுத்து போடுவீங்க. ஆமாம், வந்து ஒரு இடத்துலேருந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? அந்த ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுனா அந்த இடத்துல எடுக்கிறது தெரியாமல் இருக்குமா? அப்போது நம்மளுக்கு போன இடத்துக்கும் எடுக்கக்கூடிய முடிக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல. மெடிக்கல் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திக், இட் பேசிக்கலி காஸ்ட் வேரியன்ஸுங்கிறது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் குவாலிஃபிகேஷன். நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஒரு டாக்டரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணால் உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். அது நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேஸ்டாக காஸ்டிங் பற்றி பேசுகிறீங்க. ப்ரொசீஜர் பேஸ்டுனால தான் அந்த காஸ்டிங் வேரி ஆகும். இல்லை, ஸோ இது நெக்ஸ்ட் என்னன்னா அது எங்கே பண்ணுறோன்னு அதுக்காக ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர் டாக்டர். நீங்கள் ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, அதுதான் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. எனக்கும் எல்லாருக்கும் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்னு சொல்கிறீங்க. ஸோ இது காஸ்மெட்டிக் ப்ரொசீஜரா மெடிக்கல் ப்ரொசீஜரா? ஐம் ஸ்டாப்பிங் ஹியர் டாக்டர். நீங்கள் ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, அதுதான் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை. எனக்கும் எல்லாருக்கும் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்னு சொல்கிறீங்க. ஸோ இது காஸ்மெட்டிக் ப்ரொசீஜரா மெடிக்கல் ப்ரொசீஜரா? பிகாஸ் காஸ்மெட்டிக்னாலே எனக்கு பியூட்டி சலூனு அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தான் வருது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மெடிக்கலாக வரணும்? ஆனால் மெடிக்கல் ப்ரொசீஜர்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஐ திங்க் யூ காட் த பாயிண்ட் கரெக்ட்லி கார்த்திக். ஏன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் ஐ ஷுட் நாட் ஹவ் யூஸ்ட் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். ஏன்னா நம்மளே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால இந்த பார்க்குற வியூவர்ஸ் ஆர் கிளையன்ஸ் வந்து தப்பாக யோசிக்கிறாங்க இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர். 200% இது எல்லாமே மெடிக்கல் ப்ரொசீஜர் தான். வாட் இஸ் அ மெடிக்கல் ப்ரொசீஜர் கார்த்திக்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம உடம்பு ஃபுல்லாக இட்ஸ் மேட் ஆஃப் சர்டன் செல்ஸ். அந்த செல்லோட பயாலஜி, அந்த செல் ஸ்ட்ரக்சர், அந்த செல் ஃபிசியாலஜி அதை மாற்றுறதுனா அது வந்து மெடிக்கல் தான் கார்த்திக். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் அதை டேப்லெட்டில் எடுத்துக்கோங்க, டயட்டில் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதை மாற்றுறது இஸ் அ மெடிக்கல் ப்ரொசீஜர். ஸோ த மோமெண்ட் இட் பிகம்ஸ் இன்வேசிவ், இட் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் மெடிக்கல். இன்வேசிவ்னால மட்டும் இல்லையே கார்த்திக். இப்போ நீங்கள் ஒரு க்ரீம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரீம் வந்து ஒரு பிக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா pigment formation is a chemical cycle which is happening in the modern melanin cycle னு வச்சுக்கோங்க. நீங்க மெலனின் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த மெலனோசைட்ஸ்னு ஒரு செல் இருக்கு, அந்த மெலனோசைட்ஸ் எங்க இருக்கு, அது எதெல்லாம் ட்ரிகர் பண்ணலாம், இதை வந்து எந்த சப்ஜெக்ட்ல சொல்லி தர்றாங்க கார்த்திக்? நீங்க வந்து உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு சம்மரியா சொல்லணும்னா இட்ஸ் a highly specialized medical procedure. 100%. Why I am asking this question? I had a bad experience before doing this the hair transplant. So on the time 2015 நிறைய வர ஆரம்பிச்சது இந்த all these saloons and beauty centers. In fact அவங்க ஸ்பெஷலைஸ்டிங்கே எப்படி போயிட்டாங்கன்னா இந்த சலூன் சர்வீசஸை விட்டுட்டு இந்த ஹேர்ன்றது தான் ஹேர் ஸ்பா. கரெக்ட். ஏன்னா எல்லாரும் ஹேர் தான் ஃபோக்கஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கரெக்ட். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் அப்படின்னால விமன் அப்படின்னு தான் ஒரு ஃபீலிங். ஸ்பா அப்படின்னால விமன் தான். நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம், ஷேவ் பண்ண போகிறதுக்கு இன்னைக்கு வந்து மசாஜ், கிசாஜ், பெடிக்யூர், மேனிக்யூர்லாம் வந்து இட் இஸ் பிகம் நாட் ஒன்லி மேனிக்யூர், இட்ஸ் விமனிக்யூர், எவ்ரிதிங். கரெக்ட். Everybody uses everything. So there is no more somewhere society has come together to realize that it's human need and nature and whatever it is, right? There are reasons why people are doing it. I went in just before I came to Tamira around 2014 or so when I realized hair வர ஆரம்பிச்சிருக்கு, இந்த ஃபால் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே வந்தாச்சு நம்ம மீடியாக்குள்ள. ஸோ இப்போ நம்ம ஏதாவது பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு திங் ஐ லுக்ட் அட் இஸ் டக்குன்னு போயிட்டு வரணும்பா, நமக்கு வேண்டியது டக்குன்னு முடிச்சுட்டு வரணும், காசு அவ்வளோ செலவாகக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேஸ் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அட்லீஸ்ட் காசு கம்மியாச்சு. டிப்பிக்கலாக யோசிக்கிற மாதிரி தான் யோசிச்சு போனேன். அண்ட் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் வாஸ் வெரி ஃபேமஸ் தோஸ் டேஸ். அங்கங்கே சென்டர் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பிஆர்பி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்றது உங்களோட பிளட்டே உங்களுக்கு போட்டேன். அது எனக்கு ஏற்கனவே ஒரு ட்ராக்ல ஒரு ஃபீலிங் வந்தது. என்னடா என் பிளட் எம்எல்ஏ போடுறீங்க, பிளட்டு போட்டு முடி வளர்றது என்னடா சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயம். ஐ கேன் ஆனஸ்ட்லி சே தட் இட் டிட் நாட் ஒர்க். ஏன் அது ஒர்க் பண்ணலன்றதுக்கு நான் இப்போ யோசிப்பேன். நோ தட் ஐம் லிட்டில் மோர் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் 2 things. எந்த டாக்டர் எனக்கு இதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலி இந்த எல்லாருமே நான் சொல்ல, பட் பொதுவாக வந்து இந்த சலூன்ஸ் ஆர் பியூட்டி பிளேசஸ்ன்றது வந்து தே ஆர் நாட் அ மெடிக்கல் ஃபெசிலிட்டி. கரெக்ட்.
அதனால வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டின்றது ஒரு அளவுக்கு தான் அவங்க நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது அவங்க பாதி டைம் தே ஹேவ் இன்வைட்டட் டாக்டர்ஸ் ஆர் இன்வைட்டட் கன்சல்டன்ட்ஸ் டு கம் அண்ட் டு இட் ஹூ ஹேவ் நோ end of the day ownership. இங்கே என்னோட மை சிஸ்டர் யூஸ் டு டெல் மீ, அந்த கடைக்கு நான் இந்த கடைக்கு தான் போவேன், அந்த கடைக்கு போக மாட்டேன்னு. வெத்தலை பாக்கு சீவல் கடை தான் அவர் இந்த டப்பா போட்டு, ஏன்னா அந்த ஓனர் அங்கே உட்காந்துருக்கான், இங்கே அந்த ஓனர் இல்லை அப்படின்வாங்க. சின்ன கடைக்கெல்லாம் போகும். கரெக்ட். ஸோ ஓனரே அங்கே இருந்தாருனாக்க சம் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இங்கே யாரோ உட்காந்துட்டு இருக்கான், அவன் வந்து இஸ் நாட் ஈவன் பாதர்ட் இன் செல்லிங் தட் வெஜிடபிள் ஆர் சம்திங் டு மீ. இட்ஸ் அ சிம்பிள் லைன் ஷி யூஸ் விச் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஸோ எனக்கு வந்து இது நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எஸ்பெஷலி மெடிக்கல்ன்றது வாட் எவர் சர் டன் இட்ஸ் டு டூ வித் யுவர் பாடி. கரெக்ட். அப்படி இருக்கும்போது யூ கான் ட்ரஸ்ட் யுவர் பாடி டு சம் ரேண்டம் பர்சன். ஹேர் கட் பண்ணுறது வேற, ஹேரை கட் பண்ணி நம்ம மேலே போடுற கட்டு வேற இல்லையா? நான் ஹேர் கட்டுக்கே ஒரு சலூனுக்கு போனால் அவர் இருக்காரா இவர் இருக்கான்னு கேட்டு போகிற காலம் இன்னைக்கு வந்தாச்சு. அவர் இருக்காரா, அவர் இருந்தாரா நான் வரேன் அப்படின்னு. இன்னைக்கு ஹேர் கட்டுக்கே நம்ம யோசிக்கிறோம். அது ஒரு எம்பரார் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். அதுக்கே நம்ம யோசிக்கும் போது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் which is a medical procedure, which is a surgical procedure, it is going to affect a lot of things psychologically, physically, physiologically. Absolutely. You have to make sure whether it is a medical facility, correct, done by a plastic surgeon, correct, or a salon where they do it as a spa service. This is very very important, Karthik. ஏன்னா இப்போ வந்து there are chains of clinics, salons இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எங்களோட I mean if you ask me, என்னோட விஷ் என்னன்னா this industry is going to grow. சரியா? Everybody, I want to ask you a question in between. Why, Karthik, இப்போ நீங்கள் வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொசீஜர் யார் பண்ணாலும் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர் இல்லை, நார்மல் வீடியோ ஒருத்தவங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணால் ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி சொல்லும்போது the acceptance is far better. இப்போ நீங்கள் ஒரு க்ரீமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்க, எல்லா செலிப்ரிட்டியும் நான் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே everybody thinks அவங்க அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இட் கேன் பி an advertisement also, right? பட் எல்லாருமே யூஸ் பண்ணுறோன்னு பட் அவங்க ஏன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அந்த செலிப்ரிட்டி கூப்பிட்றாங்கன்னா அவங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு, கண்டிப்பா ஒரு மதிப்பு இருக்கு. there is a weightage because we see them on the screen, we have certain idealization. அவங்க சொல்லும்போது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்ம ஊர்ல வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல எல்லாம் மட்டும் ஒரு ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டா செலிபிரிட்டிஸ் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் இஸ் இட் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் த மீடியா? ஒய் இஸ் இட்? ரெண்டுமே இருக்கு. அதாவது பேச செலிபிரிட்டிஸ் இருக்கு, பேசாத செலிபிரிட்டிஸ் இருக்கு. இந்த பேசாத செலிபிரிட்டிஸ் ஐ திங்க் வாட் தே ஃபீல் இஸ் they want to appear natural. அதாவது நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நம்ம இப்படி இருக்கோன்றது வந்து அது ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் அவங்களுக்கு. இது அப்படி இல்லையே கார்த்திக். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், ஒபிசிட்டி வெயிட்டே நீங்கள் பாருங்களேன், obesity is a major setback on the health system. இப்போ வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒபீஸாக இருக்கிறனால நேஷ்னல் ஹெல்த் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மேஜர் செட்பேக். அதனால தான் இந்த வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லேயே இஸ் அப்ரூவ்ட். In US and all, if you see, these weight loss injections are approved by insurance. ஏன்னா அவங்க வந்து வெயிட்டாக இருக்கிறனால அதனால வர காம்ப்ளிகேஷன். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம சிஸ்டமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம முன்னோர்கள்லாம் இந்தந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க, அவங்க ஒன்றும் பெருசாக அந்த கிம்முக்கெல்லாம் போகலை, பணம் தூக்கினாங்க, பாத்திரம் தூக்கினாங்க, கிணறுலேருந்து தண்ணி எடுத்தாங்க, வயலில் இது பண்ணாங்க, அதனால தான் நேச்சுரலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது தப்பு இல்லை, அவங்க சொல்கிறது ரைட்டு தான். பட் அப்படி சொன்னதுனால அதை தவிர வேறு ஏதாவது பண்ணி நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு தப்புன்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் நமக்கு வந்துருச்சு. இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னா கார்த்திக், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு வர்றதில் இந்த ப்ரொசீஜரில். நான் வந்து நிறைய பேர் நான் பார்க்குறது என்னன்னா, தே பேர் அ கில்ட் ஃபீலிங். நான் இதை பண்ணிக்கிட்டா இது வந்து தப்பா அப்படிங்கிற கில்ட் ஃபீலிங் தான் பெயினாக நான் பார்க்குறேன். அந்த கில்ட் ஃபீலிங் அது பண்ணா தப்புன்னு பார்க்கணும், அதாவது பேசினா தப்புன்னு பார்க்குறாங்க, பண்றது தப்புன்னு யோசிக்கிறாங்க, பண்றதும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்க. அது ஒரு பக்கம், அது காரணமே அது நாலு பேர் பார்த்தா என்னதான் கேட்பாங்களேன்றதா. இங்க வந்து இந்த ரொம்ப பிலோசாபிக்கலா போனா நம்ம we should listen to our inner voice ன்னு சொல்லுவோம் இல்லையா.
நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரோட வாய்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யங் விமென் வந்து பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைல், அன்னைக்கு வந்து இப்படி ஜங்க் ஃபுட்டு தெருவுக்கு தெருவு நம்ம பர்கரு பீட்சா இப்படின்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யங் கேர்ள்ஸுக்கே வந்து மார்பகம் ரொம்ப பெருசாக இருக்கிறது, இல்லை மார்பகம் டெவலப் ஆகாமல் போகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கு அது கரெக்டாக ப்ரொபோர்ஷனாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட் தானே. இல்லை நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ என்ன பார்க்குறீங்க, நான் ஒரு ப்ரொசீஜரும் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? நீங்கள் வந்து கார்த்திக் உங்களை பார்த்தா ஒரு 35, 37 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்ல. அது வந்து நான் என் மைண்டில் எப்படி யோசிப்பேன், கரெக்டாக நம்ம அதெல்லாம் பண்ணனால தான் அப்படி இருக்கோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த கில்ட் வந்துடும் இல்லைங்களா? அது இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ணாமல் அப்படி இருந்தால் அதே தான் நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க வா, இப்போ நான் ஷூட்டுக்கு வந்திருக்கேன், நான் மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கேன், நான் மேக்கப் இல்லாமல் இருக்கும்போது நான் வேறு மாதிரி இருப்பேன். அதே மாதிரி தான் ஒரு கல்யாண பொண்ணுக்கும் மேக்கப் போடும்போது எப்படி இருக்காங்க. பட் அதெல்லாம் மேக்கப் போட்டு அழகா இருக்கும்போது சொல்றது ஓகே. அது கல்யாணத்துக்காக பண்ணிக்கலாமே. லைஃப் பூரா நான் பண்ணணும்னா லைஃப் பூரா டெய்லி நான் மேக்கப் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு வச்சுங்களேன். அது வந்து இட் ஃபீல்ஸ் அட் நேச்சுரலி. இது அதாவது என்ன நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். நேச்சுரலி நம்ம அழகு இல்லையோ, நேச்சுரலி நம்ம கேப்பபிள் இல்லையோ, நேச்சுரலி நம்ம அக்லியோ, நேச்சுரலி நமக்கு பிரச்சனைகள் இருக்கோ, இந்த ஆர்டிஃபிஷியல் உலக நம்மளெல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணல, ஏதாவது செஞ்சாதான் நம்ம அழகா இருக்கோம் அப்படின்றது. சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் கார்த்திக். பிகாஸ் நீங்க சொல்றீங்க பாருங்களேன், இந்த ஆர்டிஃபிஷியல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நாங்கள் சொல்ற காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் இட் இஸ் நாட் லைக் தட் கார்த்திக். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஐ ஹவ் ஹேட் ஒரு ஐ திங்க் 14 year யங் கேர்ள் who's got a breast because of அவங்களோட ஹார்மோன்னால இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆல்மோஸ்ட் தொப்புள் அளவு தொங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போகும்? அதே மாதிரி ஐ சி அ 2021 பிறவிலேயே ஒருத்தவங்களுக்கு பிரெஸ்ட்டு ஒரு பக்கம் டெவலப் ஆகாது கார்த்திக். தே ஹேவ் ஒன்லி ஒன் சைட், வி ஹேவ் போலன் சிண்ட்ரோம்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, நார்மலாக சின்னதாக இருக்க சைஸ் பிரெஸ்ட்டை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணுவோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் நான் பண்ணினேன், இந்த கிளினிக்கில் பண்ணினேன், இந்த சேஃபாக பண்ணேன்னு சம் பீப்புள் ஓப்பனாக சொல்லும்போது, இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்க தப்பான இடத்துல போய் பண்ணிக்க மாட்டாங்க பாருங்கள். இல்லை அது நீங்கள் ஏன்னா இப்போ ஹேருக்கே வருவோம். நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க எத்தனை டெத்து வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு, அதுவும் ஆயிருக்கு. ஸோ வந்து கேட்குறாங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்னா இப்போ வந்து என்ன இருக்குது, இன்னும் டெத்துன்றது எக்ஸ்ட்ரீமு, இருக்கிறதும் போயிடுமா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஏற்கனவே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம ஏதோ பண்ணி இருக்கிறதும் போயிடுமான்றது பயம் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கன்சர்ன்ஸ், நான் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன், கன்சர்ன்ஸ் இருக்கவங்கலாம் தே ஆர் நார்மல் பீப்புள். புரியுதா டாக்டர்? ஐ கேன் டெல் யூ, ஐ திங்க் இட்ஸ் a question of time. Once more people start doing this, இன்னைக்கு வந்து most important reference for any medical anything is ChatGPT. Correct. I can tell you honestly guys, இது டாக்டர் ஜெயந்திக்கு தெரியாது.